மேசம் ராசி நேயர்களே, உங்களுடைய காதலை விட தண்ணீரை அதிகம் தந்த உறவு உங்களுக்கு அதிகமாகவே நிறைந்திருந்திருக்கும். மேசம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் காதல் உணர்ச்சிகளை குறிக்கும் இடமாகும். 5ஆம் அதிபதியான சூரியன் நீசம் பெற்றோ அல்லது 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ காதல் உறவில் ஏமாற்றங்களும் சொல்லான துயரங்களும் ஏற்படும். நீங்கள் ஒருவரை உருகி உருகி காதலித்திருப்பீங்க. அவருக்காக உங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிக்க துணிந்திருப்பீங்க. ஆனால் அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட தினமும் அழுகையும் மன உளைச்சலுமே பரிசாக தந்திருந்திருக்கும். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை சந்தேகப்பட்டு மன ரீதியாக உங்களை வைத்திருந்திருப்பாங்க. இறுதியில் அந்த உறவு முறிந்து போகும்போது நீங்கள் அடைந்த வேதனை நரக வேதனைக்கு சமமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் காதல் உறவுள்ள ஏமாற்றங்களையும் சொல்லான துயரங்களையுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க துணிந்திருப்பீங்க. ஆனால் அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட தினமும் அழுகையும் மன உளைச்சலையுமே பரிசா தந்திருக்கும். பெற்றோர் மனதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகின்றிருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு தந்தையும் அதாவது பித்ருஸ்தானமும் 4ஆம் வீடு மாத்ருஸ்தானமான தாயையும் குறிக்கும். சூரியனும் சந்திரனும் முறையே தந்தை மற்றும் தாய்க்குரிய காரகராக கிரகங்கள் ஆவர். சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுக்களின் பிடியில் சிக்கியிருக்கும் காலங்களில் பெற்றோர் பிள்ளைகள் இடையே மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி உருவாகும். அவங்க உங்க நன்மையை விரும்பி சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிவாதமாகத்தான் தோன்றும். அல்லது நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் அவர்களுக்கு தவறாக தெரியும். அவர்களுக்குள் இருக்கும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமலும் உங்கள் நியாயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாமலும் ஒரு பெரிய சுவரை நடுவில் நின்றிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இந்த தொடர்பாடால குறைபாட்டால குடும்பத்துல எப்போதுமே ஒரு பதற்றமான சூழல் உங்களுக்கு நிலவி இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பெற்றோர் பிள்ளைகள் இடையே இருந்த பெரிய தலைமுறை இடைவெளி உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். அது உங்க நன்மையை விரும்பி சொல்லும் விஷயங்களை உங்களுக்கு பிடிவாதமாக தோன்றும். அல்லது நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் அவங்களுக்கு தவறாகவே தோன்றியிருந்திருக்கும். எனவே அவர்களுக்குள் இருக்கும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமலையும் உங்கள் நியாயங்களை அவங்க எடுத்து சொல்ல முடியாமலையும் ஒரு பெரிய சுவரை நடுவில் நின்றிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. குழந்தைகளின் பிடிவாதத்தால உருவான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் அதாவது பிள்ளைகளை குறிக்கும் ஸ்தானமாக அமையும். இந்த 5ஆம் வீட்டில் குரு பகவான் பலவீனமாக இருந்தாலோ அல்லது செவ்வாய் சனி போன்ற கிரகங்களின் பார்வைப்பட்டாலோ பிள்ளைகளால் மனக்கவலைகள் உண்டாகும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம தடினமான முடிவுகளை எடுப்பாங்க. படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது, தவறான நட்பு வட்டாரத்தில் சேர்வது அல்லது தங்களின் பிடிவாத குணத்தால் தேவையில்லாத வம்புகளை விலைக்கு வாங்கி வருவது போன்ற செயல்களால் உங்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துவாங்க. நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்ற ஏக்கம் உங்களை வாட்டியும். இது பிள்ளைகளின் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி கோளாறுகளால் நடப்பதென்பதால் அவங்கள அடித்து திருத்தாமல் அன்பால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமலையும் தடினமான முடிவுகளையும் எடுப்பாங்க. படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது, தவறான நட்பு வட்டாரத்தில் சேருவது அல்லது தங்களுடைய பிடிவாத குணத்தால் தேவையில்லாத வம்புகளை விலைக்கு வாங்கி வருவது போன்ற செயல்களால் உங்களுக்கு தலைகுனியை ஏற்படுத்துவாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. முருகன் வழிபாட்டால் உங்களுடைய தடைகள் அனைத்துமே விலகப் போகின்றது. உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு அதிபதி முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆவார். செவ்வாயின் தோஷங்களோ அல்லது கிரகங்களின் எதிர்மறை ஆற்றலோ உங்களை தாக்காமல் இருக்க கந்தனின் அருள் கவசமாய் விளங்கும். இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்னதாக முருகப்பெருமானை மனதார பிரார்த்தித்து தொடங்குங்கள்.
திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரையோ அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள முருகன் பெருமானையோ வழிபட்டு வர கண்ணுக்கு தெரிந்த தடைகள் மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரியாத செய்வினை, கண்திஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே சாம்பலாகி போகப் போகின்றன. காரியங்கள் தடையின்றி முடியும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தாக்காம இருக்க கந்தனின் அருள் கவசமாய் விளங்கும் வாழ்க்கையில. இனி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்குமே முன்னதா முருகப்பெருமான மனதார பிரார்த்தித்து தொடங்குங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வர கண்ணுக்கு தெரிந்த தடைகள் மட்டுமல்லாம கண்ணுக்கு தெரியாம இருந்த செய்வினை, கந்திஷ்டி, எதிர்மறையாற்றல் அனைத்துமே சாம்பலாகி போகின்றன. செவ்வாய்க்கிழமைகள்ல தீபம் ஏற்றுவதால முன்னேற்றம் கூடும் உங்கள் வாழ்க்கையில. ராகு, கேது மற்றும் செவ்வாய் கிரகங்களின் தாக்கத்தால ஏற்படும் தடைகளை உடைக்க எளிய ஆனால் மிக வீரியமிக்க பரிகாரம் இது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில், அதாவது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபமோ அல்லது எலுமிச்சை பழ தீபமோ ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த எளிய தீப வழிபாடு உங்க வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையை விரட்டி லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். தொழிலில் உள்ள தேக்க நிலை மாறி பணப்புழக்கம் தாராளமா அதிகரிக்க போகுது. வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலையும் நீங்கள் முன்னேறுவதை கண்கூட காண்க போறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலமான மாலை 3 மணி முதல் 4 மணி வரை துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபமோ அல்லது எலுமிச்சை பழ தீபமோ ஏற்றி வழிபட்டு வந்தீர்களாம். இந்த எளிய தீப வழிபாடு உங்க வீட்டில் இருக்க தரித்திர நிலைமையை விரட்டி லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வர போகின்றது. பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த கடன் சுமை உங்களை நிம்மதியா தூங்க விடாமல் செய்திருந்திருக்கலாம். வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு வந்த கடன்கள்ல இருந்து மீள வழி தெரியாம தவித்த உங்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்கிறது. தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால எதிர்பாராத அசுர வேக பண வரவு உண்டாகும். இதன் மூலயமா பல வருடங்களா இழுப்பறியில இருந்த பழைய கடன்கள், கை காசு போட்டு வாங்கிய கடன்கள் அனைத்தையுமே வட்டியும் முதலுமா அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இனி யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிட்ட போகின்றது. அதாவது நீங்க வட்டிக்கு மேல் வட்டி போட்டு குட்டி போட்டு வந்த கடன்கள்ல இருந்து மீள வர தெரியாமல் தவித்திருந்த உங்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்க போகுது. தனஸ்தானமும் மற்றும் லாபஸ்தானமும் வலுப்பெறுவதால எதிர்பாராத அசுரவேக பண வரவு உங்களுக்கு உண்டாகும். இதன் மூலியமா பல வருடங்களா இழுபறியில இருந்த பழைய கடன்களும், கை காசு போட்டு வாங்கிய கடன்களும் அனைத்துமே வட்டி முதலுமா அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இவை அனைத்தும் நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போகின்றது முருகன் வழிபாட்டால உங்களுடைய தடைகள் அனைத்துமே விலகப் போகின்றது. உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு அதிபதி முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆவார். செவ்வாயின் தோஷங்களோ அல்லது கிரகங்களின் எதிர்மறை ஆற்றலோ உங்களை தாக்காம இருக்க கந்தனின் அருள் கவசமாய் விளங்கும். இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்னதாக முருகப்பெருமானை மனதார பிரார்த்தித்து தொடங்குங்கள். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரையோ அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள முருகன் பெருமானையோ வழிபட்டு வர கண்ணுக்கு தெரிந்த தடைகள் மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரியாத செய்வினை, கண்திஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே சாம்பலாகி போகப் போகின்றன. காரியங்கள் தடையின்றி முடியும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தாக்காம இருக்க கந்தனின் அருள் கவசமாய் விளங்கும் வாழ்க்கையில. இனி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்குமே முன்னதா முருகப்பெருமான மனதார பிரார்த்தித்து தொடங்குங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வர கண்ணுக்கு தெரிந்த தடைகள் மட்டுமல்லாம கண்ணுக்கு தெரியாம இருந்த செய்வினை, கந்திஷ்டி, எதிர்மறையாற்றல் அனைத்துமே சாம்பலாகி போகின்றன. செவ்வாய்க்கிழமைகள்ல தீபம் ஏற்றுவதால முன்னேற்றம் கூடும் உங்கள் வாழ்க்கையில. ராகு, கேது மற்றும் செவ்வாய் கிரகங்களின் தாக்கத்தால ஏற்படும் தடைகளை உடைக்க எளிய ஆனால் மிக வீரியமிக்க பரிகாரம் இது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில், அதாவது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபமோ அல்லது எலுமிச்சை பழ தீபமோ ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த எளிய தீப வழிபாடு உங்க வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையை விரட்டி
லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். தொழிலில் உள்ள தேக்க நிலை மாறி பணப்புழக்கம் தாராளமா அதிகரிக்க போகுது. வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலையும் நீங்கள் முன்னேறுவதை கண்கூட காண்க போறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலமான மாலை 3 மணி முதல் 4 மணி வரை துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபமோ அல்லது எலுமிச்சை பழ தீபமோ ஏற்றி வழிபட்டு வந்தீர்கள்னா இந்த எளிய தீப வழிபாடு உங்க வீட்டில் இருக்க தரித்திர நிலைமையை விரட்டி லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வர போகின்றது. பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்க போகிறது. நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த கடன் சுமை உங்களை நிம்மதியா தூங்க விடாமல் செய்திருந்திருக்கலாம். வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு வந்த கடன்கள்ல இருந்து மீள வழி தெரியாம தவித்த உங்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்கிறது. தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால எதிர்பாராத அசுர வேக பண வரவு உண்டாகும். இதன் மூலயமா பல வருடங்களா இழுப்பறியில இருந்த பழைய கடன்